ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2020 ஆண்டிற்கான நோபல் பிரைஸ் வினர்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோ நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த வருடம் நோபல் பரிசுக்கு அறிவிக்கப்பட்ட நபர்கள், அவங்க எந்த பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அதன் பின்பு அவைகளுக்கான வினாக்களையும் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல நோபல் பரிசுன்னு சொல்லக்கூடிய நோபல் பிரைஸ் இதை பற்றி பார்க்கலாம். கடந்த 1833 வருடம் ஸ்வீடன் நாட்டில் பிறந்த ஆல்பிரட் நோபல், இவருடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இவர் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய உயிரில் பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்பில் இவருடைய பெயரிலே பார்த்தீங்கன்னா உலகிற்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர்களுக்கும் மற்றும் கவிஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய பெயரில் மொத்தம் 6 பிரிவில் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்பிரட் நோபல் பார்த்தீங்கன்னா ஒரு வேதியியல் மற்றும் பொறியியல் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 1900 வருடம் பார்த்தீங்கன்னா இவருடைய பெயரிலே நோபல் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. அதன் பின்பு அந்த அறக்கட்டளையால் 1901 வருடம் முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பரிசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10 தான் வழங்கப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 தான் ஆல்பிரட் நோபல் இவருடைய நினைவு நாள் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படும். அந்த வகையில் இந்த தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ நோபல் பரிசோட தொகை பார்த்தீங்கன்னா சுமார் 8 கோடி, அதாவது 8.18 கோடி அப்படின்னு சொல்றாங்க. உடன் பார்த்தீங்கன்னா தங்க பதக்கம், கோல்டு மெடல், பாராட்டு உரையும் வழங்கப்படும் விதமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 6 பிரிவுகள் என்னென்னு பார்க்கலாம். மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம், இந்த 6 பிரிவுகளுக்கும் தான் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் எத்தனை நபர்கள் இந்த பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்பதை குறிக்கும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய அமைதிக்கான நோபல் பரிசை மட்டும் நார்வே நோபல் கமிட்டி மட்டுமே ஒவ்வொரு வருடமும் அறிவிப்பாங்க. மற்றவை அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ், ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இந்த அமைப்பு தான் மீதி இருக்கக்கூடிய 5 பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது, அதாவது அறிவிக்கப்படுவாங்க. இதில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், அதாவது பொருளாதாரம் அறிவியலுக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா கடந்த 1969 ஆண்டு முதல் தான் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ முதலாக அந்த ஆல்பிரட் நோபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவருடைய நினைவாக தான் ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ ஃபஸ்ட்டு மருத்துவம், மெடிசனுக்கான நோபல் பரிசு பார்க்கலாம். இந்த வருடம் 3 விஞ்ஞானிகளுக்கு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு பெண்மணியும் இதில் இடம் பிடிக்கல, 3மே ஜென்ஸ் தான். சரிங்களா? 3 பேரும் ஜென்ஸ் தான். சரிங்களா? ஸோ முதல்ல அமெரிக்க விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஹார்வி ஜே ஆல்டர், யூகே விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய, அதாவது பிரிட்டிஷ் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய மைக்கேல் அவுட்டன் மற்றும் அமெரிக்க விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சார்லஸ் எம் ரைஸ், இந்த 3 விஞ்ஞானிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ், இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானிகளாகவும், இந்த மைக்கேல் அவுட்டன் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட விஞ்ஞானியாக இருப்பவர். சரிங்களா? ஸோ எதற்காண்டி இந்த மூவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவரும் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் சி நுண்மி, அதாவது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை கண்டறிஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்த மூவரும் இந்த பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றுவதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 நபர்களுக்கும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸால் பார்த்தீங்கன்னா இந்த நோய் தொற்றுக்கு எதிராக மருந்துகள், பல்வேறு மருந்துகள், அதிநவீன இரத்த பரிசோதனை முறைகளை உருவாக்கப்படும் விதமாக சொல்லியிருக்காங்க நோபல் கமிட்டி. சரிங்களா? இதன் காரணமாக தான் இந்த மூவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது இயற்பியல். ஸோ இந்த வருடம் பிசிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 3 நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் இடம் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரியா கேஸ், பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ரோஜர் பென்ட்ரோஸ் மற்றும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ரைன்ஹார்ட் கென்செல். ஸோ இந்த 3 நபர்களுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நபர்களும் அண்டவெளியில் கருத்துளைகள், பிளாக் ஹோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்துளைகளை பற்றிய அரிய உண்மைகளை கண்டறிந்து கூறியமைக்காக இந்த 3 நபர்களுக்கும் இந்த வருடத்திற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய
ரோஜர் பென்ரோஸ் இவருக்கு மட்டுமே இந்த பரிசு தொகையில் 50% பாதி அளவு பார்த்தீங்கன்னா பரிசு தொகை வழங்கப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிளாக் ஹோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்துளைகள் பொது சார்பு கோட்பாடு, இந்த பொது சார்பு கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொது சார்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொது சார்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பிளாக் ஹோல்ஸ் அதாவது கருத்துளைகள் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கணித முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜர் பென்ரோஸ் நிரூபித்திருக்காரு. இதன் காரணமாக இவருக்கு மட்டுமே 50% பாதி அளவு பரிசு தொகை வழங்கப்படும். மீது இருக்கக்கூடிய இருவரும் பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டத்தின் அதாவது அவர் கேலக்சியில் மையமாக கருத்துளைகள் இருப்பதை கண்டறிந்து கூறியமைக்காக இந்த இருவருக்கும் 25 மீது இருக்கக்கூடிய பாதி அளவு பரிசு தொகை வழங்கப்படும். சரிங்களா? ஸோ கருத்துளைகள் பற்றிய ஆராய்ச்சிக்காக இந்த மூவருக்கும் இந்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த வருடம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வேதியியல். இந்த வருடம் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 2 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 நபர்களும் பெண்மணிகள் தான். சரிங்களா? ஸோ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இமானுவேல் சர்பென்டியர் மற்றும் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜெனிஃபர் ஏ டூட்னா இந்த 2 பெண்மணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பெண்மணிகளும் பார்த்தீங்கன்னா மரபணுவை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறையை கண்டறிந்ததற்காக மரபணுவை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்ததற்காக இந்த வருடத்திற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த முறையோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CRISPR/Cas9 CRISPR/Cas9 என்ற ஜெனட்டிக் சிசர்ஸ் முறையை கண்டறிஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்த இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் மரபணுக்களில் உள்ள குறைபாடுகளை துல்லியமாக சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மரபு வழி குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை சரி செய்வதற்கான சிகிச்சை முறைகளை கூட உருவாக்க முடியும் இந்த முறையின் மூலமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த 2 பெண்மணிகளுக்கும் இந்த பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது இலக்கியம் லிட்ரேச்சர். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்மணிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பெண்மணி அதாவது அமெரிக்காவை சேர்ந்த லூயிஸ் க்ளூக் இந்த பெண்மணிக்கு மட்டுமே இந்த வருடம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க கவிஞராக இருப்பவர். சரிங்களா? ஸோ இவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையானதாகவும் விளையாட்டுத்தனமாகவும் புத்திசாலித்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். சரிங்களா? இவங்க இந்த வயதிலும் தன்னுடைய எளிமையான அழகியலுடன் கவிதை புனையும் திறன் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சோகமான குடும்ப வாழ்க்கையின் துன்பங்களை மிக சிறப்பாக நகைச்சுவை வழியில் தருவும் வல்லமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த லூயிஸ் க்ளூக் பெண்மணியை. சரிங்களா? மேலும் இவங்க 1993 வருடம் புலிட்சர் பரிசையும் கடந்த 2014 வருடம் தேசிய புத்தக விருதையும் வென்றிருக்காங்க. ஸோ இவங்க சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா அனோரெக்சியா என்ற ஒரு நோயால் அவதிப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் கடந்த 1943 வருடம் நியூயார்க்கில் பிறந்திருக்காங்க இந்த லூயிஸ் க்ளூக் பெண்மணி. இவங்க தான் இந்த வருடத்திற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கவிஞர், அமெரிக்க போயட் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது அமைதி. ஸோ இந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் மற்றும் அமைப்புகள் பரிந்துரைக்கப்பட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் WFPன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அதாவது உலக உணவு திட்டம் அல்லது உலக உணவு அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு தான் இந்த வருடத்திற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக உணவு திட்டம் அல்லது அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு பல்வேறு போர் உள்ளிட்ட நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பகுதிகள் அல்லது நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பசிப்பினியை போக்கியதற்கு மேற்கொண்ட முயற்சிக்காக கடந்த வருடம் அதாவது 2019 வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பசிப்பினையை போக்கியிருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த உலக உணவு திட்டம் சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இந்த அமைப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு இந்த வருடம் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பை பற்றி பார்க்கலாம். உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதாபிமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஐநாவின் அதாவது ஐக்கிய நாடுகளின் உணவு நிவாரண பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய உலக உணவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யுஎன்ஆல் 1961 வருடம் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதோட தற்போதைய தலைவராக டேவிட் பீஸ்லி இருக்காரு. இதோட தலைமையகம் இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் அமைந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த வருடத்திற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது
பொருளாதாரம், அதாவது பொருளாதார அறிவியலுக்கான 2020ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் அமெரிக்காவை சேர்ந்த பால் ஆர் மில்கிரோம் மற்றும் அதே அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பி வில்சன், இந்த அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் இருவருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அமெரிக்க எக்கனாமிஸ்டும் பார்த்தீங்கன்னா ஏல நடைமுறையில் புதுமைகளை புகுத்தி புதிய கொள்கைகளை வெளியிட்டதற்காக, அதாவது இப்ப இருக்கக்கூடிய சில பொருட்களையும் சேவைகளையும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி ஏலம் விடுவதற்கான பல்வேறு விதமான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடைகளை நீக்கும் விதமாக அத்தகைய பொருள்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏலம் விடுவதற்கான புதிய வழிமுறைகளை கொள்கை மூலமா இவங்க பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்காங்க. இதன் காரணமாக இந்த பவுல் ஆர் மில்கிரோம் மற்றும் ராபர்ட் வி வில்சன், இந்த 2 அமெரிக்கன் எக்கனாமிஸ்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான சில வினாக்கள், கொஸ்டின் சொல்லக்கூடிய வினா விடைகள் பார்க்கலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வினாவை வாசித்த பிறகு ஒரு 5 to 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா டைம் கொடுப்பேன். உங்களுக்கு தெரிந்தால் அதற்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ முதல் கொஸ்டின், ஆல்பிரட் நோபல் அவர்களின் நினைவாக வழங்கப்படும் நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? ஆல்பிரட் நோபல் அவர்களின் நினைவாக வழங்கப்படும் நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? ஸோ உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 1901. ஸோ கடந்த 1901ஆம் வருடம் முதல் ஆல்பிரட் நோபல் இவருடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அடுத்தது, நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்பிரட் நோபல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்பிரட் நோபல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ ஆன்சர் ஸ்வீடன். ஸோ கடந்த 1833ஆம் வருடம் ஸ்வீடன் நாட்டில் பிறந்தவர் தான் ஆல்பிரட் நோபல். ஸோ அவருடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. நோபல் பரிசு கீழ்கண்ட எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுகிறது? நோபல் பரிசு கீழ்கண்ட எத்தனை பிரிவுகளில் வழங்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் 6. ஸோ ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா 6 பிரிவுகள், அதாவது மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதார அறிவியல், இந்த 6 பிரிவுகளுக்கும் தான் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கீழ்கண்ட எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கீழ்கண்ட எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? ஸோ தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் 1969. ஸோ கடந்த 1969ஆம் ஆண்டு முதல் தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு இந்த பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதற்கு முன்னர் வரைக்கும் 5 பிரிவுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் 6வது பிரிவாக பொருளாதார அறிவியலை பார்த்தீங்கன்னா இணைத்திருக்காங்க கடந்த 1969ஆம் வருடம். சரிங்களா? அடுத்தது, 2020ஆம் ஆண்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2020ஆம் ஆண்டின் இலக்கியத்திற்கான லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் லூயிஸ் க்ளூக். ஸோ அமெரிக்க கவிஞராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் இந்த லூயிஸ் க்ளூக். இந்த பெண்மணிக்கு தான் இந்த வருடத்திற்கான இலக்கியம், அதாவது லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது, இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரோஜர் பென்ரோஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரோஜர் பென்ரோஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ இவரு கூட பார்த்தீங்கன்னா 50% வழங்கியிருப்பாங்க, அதாவது அறிவிக்கப்பட்டிருப்பாங்க பரிசு தொகையில். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. ஸோ இந்த ரோஜர் பென்ரோஸ் இவருக்கு மட்டுமே இயற்பியலுக்கான நோபல் பரிசில் 50% பாதி பரிசு தொகை வழங்கப்படும். சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 விஞ்ஞானிகளுக்கும் 25 விதமாக பரிசு தொகை வழங்கப்படும். சரிங்களா?
அடுத்தது 2020ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2020ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேற்கண்ட அனைவரும். ஆமாங்க, ஹார்வி ஜே ஆல்டர், மைக்கேல் அவுட்டன் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ் இந்த 3 விஞ்ஞானிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2020ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. மரபணுவை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்ததற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? மரபணுவை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்ததற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது இமானுவேல் சார்பென்டியர் மற்றும் ஜெனிஃபர் ஏ டூட்னா. ஸோ இந்த 2 பெண்மணிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முதன்முறையாக இந்த 2 பெண்மணிகளுக்கும் வேதியியலுக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? பால் ஆர் மில்கிரோம் மற்றும் ராபர்ட் பி வில்சன் ஆகியோருக்கு கீழ்கண்ட எந்த பிரிவுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது? பால் ஆர் மில்கிரோம் மற்றும் ராபர்ட் பி வில்சன் ஆகியோருக்கு கீழ்கண்ட எந்த பிரிவுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பொருளாதாரம், அதாவது பொருளாதார அறிவியலுக்கு இந்த வருடத்திற்கான நோபல் பரிசுக்கு தான் பார்த்தீங்கன்னா பால் ஆர் மில்கிரோம் மற்றும் ராபர்ட் பி வில்சன் இந்த அமெரிக்க எக்கனாமிக்ஸ் இந்த இருவருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கீழ்கண்ட எந்த வைரஸை கண்டுபிடித்ததற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது? மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கீழ்கண்ட எந்த வைரஸை கண்டுபிடித்ததற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. முறையா இந்த மருத்துவத்திற்கான பரிசு தான் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆன்சர் ஹைப்படைட்டிஸ் சி வைரஸ். ஸோ ஹைப்படைட்டிஸ் சி வைரஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 3 விஞ்ஞானிகள் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க ரத்தத்திலிருந்து. ஸோ கல்லீரலை ஏற்படுத்தும் ஒரு வைரஸ் தான் இந்த கல்லீரல், அதாவது கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த ஹைப்படைட்டிஸ் சி வைரஸ். ஸோ இந்த வைரஸை கண்டுபிடித்ததற்கு தான் இந்த வருடம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அமைப்புக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2020ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அமைப்புக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும்தான் அறிவிச்சிருப்பாங்க. அது எந்த அமைப்பு? ஸோ ஆன்சர் WFP, அதாவது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய உலக உணவு திட்டம் அல்லது அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா யூஎனோட ஒரு அமைப்பு தான். கடந்த 1961ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்புக்கு, அதாவது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு தான் இந்த வருடத்திற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர் கூட பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்யப்பட்டார். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு மட்டுமே இந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்ட விஞ்ஞானிகளில் தனது நோபல் பரிசு பிரிவுடன் பொருந்தாமல் இருப்பவர் யார்? கீழ்கண்ட விஞ்ஞானிகளில் தனது நோபல் பரிசு பிரிவுடன் பொருந்தாமல் இருப்பவர் யார்? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் கொடுத்துருப்பேன், இன்னொரு பக்கம் அவங்க எந்த பிரிவில் நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருப்பேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா கேஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கல. ஸோ இந்த ஆண்ட்ரியா கேஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க பார்த்தீங்கன்னா
பிசிக்ஸ் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பிரிவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டுமே பொருந்தாமல் இருக்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மீதி ஜெனிஃபர் ஏ டூட்னா வேதியியலுக்கும், மைக்கேல் அவுட்டன் மருத்துவத்திற்கும் மற்றும் லூயிஸ் க்ளூக் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்கும் இந்த பிரிவுகளுக்கான நோபல் பரிசுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரியா கெஸ் இவங்க மட்டுமே இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி. சரிங்களா? கீழ்கண்ட நோபல் பரிசு விஞ்ஞானிகளில் தனது நாட்டுடன் பொருந்தாமல் இருப்பவர் யார்? கீழ்கண்ட நோபல் பரிசு விஞ்ஞானிகளில் தனது நாட்டுடன் பொருந்தாமல் இருப்பவர் யார்? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளோட பெயர்கள் கொடுத்துருப்பேன், அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதையும் கொடுத்துருப்பேன். இதில் எந்த விஞ்ஞானி எந்த நாட்டை சேர்ந்த பொருந்தாமல் இருப்பவர் அதை மட்டும் சொல்லுங்க. ஆன்சர் ஜெனிஃபர் ஏ டூட்னா. ஸோ இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பெண்மணி கிடையாது. ஸோ இந்த பெண்மணி யுஎஸ் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பெண்மணி தான் இந்த ஜெனிஃபர் ஏ டூட்னா. ஸோ மீதி இருக்கக்கூடிய இமானுவேல் சர்வென்டியர் இவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் தான். லூயிஸ் க்ளூக் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பெண்மணி தான். மற்றும் ஆண்ட்ரியா கெஸ் இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த பெண்மணி தான். ஸோ சி ஆப்ஷன் மட்டுமே பொருந்தாமல் இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஸோ ஒன்று மட்டுமே சரியானதாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஏ கூற்று பார்க்கலாம். ரோஜர் பென்ரோஸ், ஆண்ட்ரியா கெஸ் மற்றும் ரைன்ஹார்ட் கென்செல் இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு இவங்க மூவரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பி, கருத்துளைகள் பற்றிய ஆராய்ச்சிக்காக இந்த வருடம் வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, ஆண்ட்ரியா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஆண்ட்ரியா கெஸ் என்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரோஜர் பென்ரோஸ் ஜெர்மனி நாட்டையும், ரைன்ஹார்ட் கென்செல் பிரிட்டன் நாட்டையும் சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சரியானது. அது எதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டுமே சரியானது. அதாவது ரோஜர் பென்ரோஸ், ஆண்ட்ரியா கெஸ் மற்றும் ரைன்ஹார்ட் கென்செல் இவங்க மூவரும் பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா தவறானது. அதாவது கருத்துளைகள் பற்றிய ஆராய்ச்சிக்காக இந்த வருடம் வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படலைங்க. ஸோ மரபணுவை திருத்தி அமைப்பதற்கான பற்றிய ஆராய்ச்சிக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆண்ட்ரியா கெஸ் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பெண்மணி கிடையாதுங்க, யுஎஸ் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பெண்மணி. சரிங்களா? ஸோ நாலாவதாக இருக்கக்கூடிய டி ஆப்ஷனில் இந்த ரோஜர் பென்ரோஸ் இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரைன்ஹார்ட் கென்செல் இந்த விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி தான் இந்த ரைன்ஹார்ட் கென்செல். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ரோஜர் பென்ரோஸ் இவங்களுக்கு மட்டுமே இயற்பியலுக்கான நோபல் பரிசில் 50%, அதாவது பரிசு தொகையில் பாதி அளவு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைந்தது நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரிங்களா? ஸோ நன்றி நண்பா.